சுமந்து என் அங்கத்தின் வழியா போகாத ஆலயம் கிடையாது, நான் ஏறாத மலை கிடையாது, நான் வணங்காத தெய்வம் கிடையாது. அப்படி உன்னை 10 மாலை கருவிலை சுமந்தேனே, அந்த கடலை உன்னா தீர்க்க முடியுமா ராஜா? மகனே யாருமே கேட்க முடியாத கேள்வி. அம்மா 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 சுமந்த அங்க பெற்ற கடலை செல்லடா மகனே. மகனே நம் தலையில் பாடி அந்த கடலை ஆண்டு திரும்பி செல்ல அம்மா மகனே உன்னாவி பிரிந்த பின்னோ உன்னாவி பிரிந்த பின்னோ மாதா உன்னாவி பிரிந்த பின்னோ அம்மா உன்னை பாடையில் வைத்து உன்னை நான் பாடையில் வைத்த உன் சவத்தை நான் கிரகத்தில் இருந்து சுடலகரை வரையிலோ உன்னுடைய சமத்தை என் தோளிலே நான் சுமந்து செல்வேன் அம்மா. 10 திங்கள் 300 நாள் சுமந்த வெற்ற கடலுக்கும் உன் சமத்தை நான் கிரகத்தில் இருந்து சுடலகரை வரையிலும் இந்த தோளிலே சுமப்பேன். அதற்கு இதற்கு சரிதான். மடிந்த பிறகு உன் சவத்தை கிரகத்தில் இருந்து சுடலங்கரையில் வரையில் என் தோளிலே சுமந்து சென்று 10 திங்கள் 300 நாள் சுமந்த பெற்ற கடனுக்கும் நான் உன்னை தோளிலே சுமந்து செல்கிறதற்கும் சரிதானம்மா. மகனே ராஜா இங்க வாடா. ஒருவேளை என் ஆவியாகப்பட்டது பிரிந்த பிறகு இதுதான் என சொல்லக்கூடிய சுடுகாட்டு வரையில் என பல்லக்கில் வைத்து உன் தோல் மீது சுமக்கின்றாயே, அந்த கடனுக்கும் நான் சுமந்த கடனுக்கும் சரியாகி விட்டதா? இது என்னடா வார்த்தை ராஜா? மகனே அம்மா நீ தரித்தே போராமாதோ நீ தரித்தே
மாதமது வெளுத்தி நீ தரித்தே 3ஆம் மாதம் என்னிடையது தளர்ந்து நீ தரித்தே 4ஆம் மாதம் எனக்கு நசக்கையோ மசக்கை எனக்கு அழகி மலர்கள் சூட்டே நீ தரித்தே 6ஆம் மாதம் என் அடிவயிர் ஜனத்தி நீ தரித்தே 7ஆம் மாதம் எனக்கு 7 வகை அண்ணா ஊட்டே நீ தரித்தே 8ஆம் மாதம் இந்த பாடியை நீ எட்டி உதைக்க நீ தரித்தே 9ஆம் மாதம் உன் பாட்டனார் எனக்கு சீமந்தம் செய்ய நீ தரித்தே 10ஆம் மாதம் நீ பாலனாய் பிறந்தாயடா சொல்லக்கூடிய 300 நாள் உன்னை கருவிலை நான் சுமக்கிறேன்டா ராஜா. அப்படி என்னுடைய கணத்தாலே உனக்கு நான் பால் கொடுத்தேனே ராஜா, அந்த கடனை உன்னால் தீர்க்க முடியுமா மகனே? நான் பால் கொடுத்த கடனை உன்னால் தீர்க்க முடியுமா கண்ணே? என்ன வார்த்தை சொல்லுகிறம்மா மாதா? எந்த தாயை கேட்க முடியாத மகனே, ஒரு வார்த்தையை கேட்கிறம்மா ராஜா. எந்த தாயாரு வேண்டாம் ராஜா. அம்மா மகனே, நான் பிறந்தவுடனே என் குதிரத்தெல்லாம் உனக்கு பாலாக கொடுத்தேனே, அந்த பால் கருணை திருப்பி செல்லடா மகளே. ஒரு தாய் இப்ப பிள்ளைக்கும் இருக்கும் உறவே தாய்ப்பால் உறவட. அந்த தாயினுடைய பாலுடைய சனத்தையும் குடித்தாயே, அந்த கடனை உன்னா தீர்க்க முடியுமா? அதுவும் தீர்க்கிறேம்மா. எப்படிதான் முடியும்? நீ மாண்டு மனிதனே அம்மா. ஐயையோ ராஜா. நீ மாண்டு மனித பிறகு மாதா. அழ வேண்டாம் ராஜா. அம்மா மகனே, நீ மாண்டு மனித பிறகு அம்மா உன்னை கிரகத்திலிருந்து குடலகரையில் புதைத்த பின்பு 15வது நாள் நடப்பு, 16வது நாள் காரியம் அம்மா. மகனே, ராஜா. அந்த காரியத்தினண்டு உனக்கு பாலையிலே பால் எடுத்து வந்து அந்த சுடலகரில் ஐயையோ ராஜா. இந்த பாவி ஊருக்கு வேணுமா? நான் பிறந்தவுடனே எனக்கு கொடுத்த பாலுக்கும் நீ மாண்டு மனித பிறகு உனக்கு சுடலை கரையில் 16வது நாள் ஊத்துறனே, அந்த பாலுக்கும் சரிதான் மாதா. ஐயையோ மகனே. மகனே, நான் மாண்டு விட்ட பிறகு உடன்பால் என்று சொல்வார்களே, அந்த உடன்பாலாகப்பட்டது இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டில் கொண்டு வந்து வைக்கின்றாயே உன்னுடைய கரத்தால். நான் சனத்தில் கொடுத்த பாலுக்கும் நான் மாண்டு விட்ட பிறகு நீ பல்லால வைக்கிற பாலுக்கும் சரியாகி விட்டதா? என்னடா இது மகனே? ராஜா,
மற்றொரு கடன் இருக்கின்றதா ராஜா? மகனே, உனக்கு பாட்டார் பூசி போட்டு வைத்தேன், பாட்டார் பூசி போட்டு வைத்தேன் மகனா. நாட்டு மக்கள் இருக்கும் குழந்தை எல்லாம் இருக்க கூடாது என்று நீ தன்னும் தனிமையாக செய்ய வேண்டும் என்று உனக்கு புத்தாடை உடுத்தி உனக்கு நெற்றியிலே கண்ணத்திலே பொட்டு இட்டு உனக்கு பவுடர் பூசி உன்னை முன்ன விட்டு நான் பெண்ணை அழகு பார்த்த அம்மாடா ராஜா. அப்படி உனக்கு அலங்காரம் பண்ணனை அந்த கடனை உன்னால் தீர்க்க முடியுமா? மகளே ராஜா, என்ன வார்த்தை சொன்னீங்களா? என்ன வார்த்தை சொல்லீர்கள் மாதா? நான் பிறந்தவுடனே எனக்கு நீரா புதாடை கொடுத்து எனக்கு பவுடர் அடித்து திலக விட்டு அழகு பார்த்தேனே அந்த அழகு கடனை தீர்ப்பாயடா ராஜா. அந்த அழகு கடனை தீர்க்கிறேன் மாதா. எப்படி முடியும் ராஜா? அம்மா நீ மாண்டு மடிந்த பிறகு நீ இறந்த பிறகு அம்மா மகனே நீ மாண்டு மடிந்த பிறகு மாதா அழ வேண்டாம் ராஜா. நீ மாண்டு மடிந்த பிறகு அம்மா உனக்கு நீரா இந்த பாவி உனக்கு நீராடு. மகனே, உனக்கு அண்ணன் தம்பி யாரு? அண்ணன் தம்பி பாவிடா. அண்ணன் தம்பி யாரு அம்மா? உனக்கு அண்ணன் தம்பி யாரு இல்லையம்மா? உனக்கு நான் உடந்த முட்டை கொடி வேண்டும், ஆடை நான் தான் போட வேண்டுமாதா? உனக்கு அண்ணன் தம்பி யாரு இல்லையம்மா? உனக்கு நீராடி மருந்த விட்டு புடவை போட்டு மகனே உன் அருமை முகத்திலே இந்த பாவி மஞ்சள் பூசி இந்த பாவி மஞ்சள் பூசி உன்னுடைய நெற்றியிலே திலக விட்டு உன்னை நாடாந்த சவத்திலே அழகு பார்ப்பேன் அம்மா. அதற்கு இதற்கு சரிதான் அம்மா. மகனே, உன்னை சின்ன சிறு குழந்தை இருக்கும் பொழுது அழகு பார்த்த கடனும் நான் மாண்டு விட்ட பிறகு எனக்கு திலக வைக்கிற கடனும் சரியாகி விட்டதா? மகனே, இங்க வாடகைக்கு இவன் எத்தனை எடுத்து உரைத்தாலும் அதற்கு ஒரு பதில் வச்சுன்னு இருக்கிறான். மகனே, அதாவது இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனா இன்னொரு கடன் இருக்கின்றது. என்ன கடன்? அது அவனால் கண்டிப்பா தீர்க்கவே முடியாது. என்ன கடன்? மகனே, நீ பிறந்துமே இந்த அண்டமும் ஆகாயம் இறுதி வீழே என் நெஞ்சி வேறு தொட்டே என் உயிரமெல்லாம் மாறவோட உன் அழகாக இருந்தேன் என் மகனே.
முடியும். ஆனா நீ பிறக்கும் பொழுது எனக்கு பள்ளிக்கூடம் என்ற சொல்லக்கூடிய பள்ளிக்கூடம் முடிந்து உதிரமாகப்பட்டது ரத்தமாக ஓட ஆறாக பாயே அந்த உதிரை தீர்த்த கடனை உன்னா தீர்க்க முடியுமா? மகனே ராஜா, அந்த ரத்த கடனை உன்னா தீர்க்க முடியுமாடா ராஜா? நான் பிறந்த உடனே மகனே, நான் பிறந்த உடனே உதிரமாக மற்றதாராக போனது. ஆமாண்டா கண்ணே, அந்த உதிரை கடனை உன்னா தீர்க்க முடியுமா? அம்மா, மகனே, இந்த பாவி அந்த கடனை தீர்த்து விட்டு செல்லுகின்றேன் மாதா. அந்த கடனை உன்னா தீர்க்க முடியுமா? முடியாதுடா ராஜா. அம்மா, எப்படிடா மகனே? அம்மா நீ மாண்டு மடிந்த பிறகு நீ மாண்டு மடிந்த பிறகு இந்த பாரியாக வந்தவன் அனாதியாக இருக்கிறான். அம்மா, மகனே, நீ மாண்டு மடிந்த பிறகு அம்மா மகனே ராஜா. நீ மாண்டு மடிந்திருப்பாயா? தெருவீதியில் விளையாடி கொண்டிருப்பேன் அம்மா. ஆமாண்டா. யாராவது ஓட்டமாக ஓடி வந்து பப்புறவாங்கனா பப்பர வாங்கனா. உன்னுடைய தாயாக ஓடி இருந்து ஐயையோ ராஜா. அம்மா, உன்னுடைய தாயாக மட்டும் இருந்து விட்டால் என்று சொல்வார்கள். அந்த செய்தியை தாங்க முடியாமல் அந்த செய்தியை பாவி தாங்க முடியாமல் என் கண்களில் இருந்து நீராகப்பட்டது ஆறாக ஓடுமாதா. என்னை பெற்றெடுக்கின்ற சமயத்தில் உயிரமாகப்பட்டது ஆறாக ஓடியது. நீ மாண்டு மடிந்த பிறகு நீ இறந்து விட்டாய் என்ற செய்தி கேட்டவுடனே என்னுடைய கண்களில் இருந்து நீராகப்பட்டது ஆறாக ஓடுகின்றது. அந்த கடனுக்கும் அதற்கு இருக்க சரிதான் மாதா. அம்மா, இவனுக்கு தேவை தந்தை. 1000 எழுத்து உரைத்தாலும் இவன் மனமாகப்பட்டது மாறவில்லை. மாறவில்லை. இவன் குணமாக